என்னை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. வீட்டுக்கு போனாலும் மரியாதை இல்ல, வெளிய போனாலும் மரியாதை இல்ல. இப்படி உங்களுடைய தன்மானத்தை இழந்து, சுயமரியாதையை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? அதுவும் 1 நாள், 2 நாள், 1 மாசம், 2 மாசம் இல்லாமல் பல வருடங்களாக நீங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறீர்களா? ஒன்னே ஒன்று சொல்றேங்க. வைரத்தை கொண்டு போய் கண்ணாடி கடையில் வைத்தால் அதை கண்ணாடி என்றுதான் நினைப்பார்கள், வைரம் என்று நினைக்க மாட்டார்கள். அது வைரம் என்று நினைக்கின்ற ஒரு தருணம் வரும்பொழுது அதற்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் தானாக வரும். அந்த காலம் வரும் வரை கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக காத்து கொண்டு இருக்க வேண்டும். ஏன்னா உங்களுடைய மதிப்பு உங்களை தவிர வேறு யாருக்குமே தெரியாது இல்லையா? தெரிகின்ற காலம் வரும் வரை பொறுமையா இருங்க. அந்த பொறுமைக்கு பெயர் என்ன தெரியுமா? அதுதான் தவம் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாருங்க பகவத்கீதையில. பகவத்கீதை 17வது அத்தியாயம் 16வது ஸ்லோகத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க எப்படி இருந்தாலும் மன அடக்கத்தோடு தான் இருப்பீங்க, உள்ள தூய்மையோட தான் இருப்பீங்க இல்லையா? இதைத்தான் கிருஷ்ணர் சொல்றாரு. எப்பொழுதுமே மன மகிழ்ச்சியோட இருங்க, அமைதியாக இருங்க, பகவானை இடைவிடாது சிந்தித்து கொண்டிருங்க. நமக்கு கஷ்டம் வரும்போது தானாகவே நம்மளுடைய வாய் அப்படியே இறைவனுடைய நாமத்தை சொல்லும் இல்லையா? அதைத்தான் சொல்றாரு. இடைவிடாது பகவானை சிந்தித்து கொண்டிருக்கின்ற இயல்பு, மன அடக்கம், உள்ள தூய்மை, இவை எல்லாம் மனதினால் ஆற்றப்படக்கூடிய தவம் அப்படின்னு சொல்றாருங்க. பாத்தீங்களா? நீங்க உங்களுடைய வாழ்க்கையிலேயே பெரிய தவம் ஒன்றை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அது நீங்க மனசால செய்கின்ற தவம். இந்த தவத்தை யார் மேற்கொள்கிறார்களோ அவங்க இறைவன் அடி சேர்வது என்பது நிச்சயம். பக்தி என்பது என்ன என்றால், மனசால நம்ம யாருக்கும் எந்த விதத்திலும் கெடுதல் செய்யாமல் இருப்பது தாங்க பக்தி. பக்தி என்பது இறைவனுக்கு போய் தேங்காய் பழம் வச்சு பூஜை பண்ணுறதோ, நெய் தீபம் ஏற்றுறதோ அதெல்லாம் பக்தி கிடையாது. இப்படி உங்களுடைய மனசை நீங்களே பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க செய்கின்ற தவத்திற்கு பலன் என்ன தெரியுமா? இறைவன் உங்களை தன்னோடு ஏற்றுக்கொள்ள போகிறார். ஆகவே அந்த காலம் வரும் வரை காத்திருங்கள். இது போன்ற பகவத்கீதை தத்துவத்தை 1 நிமிஷத்துல நீங்க தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.